நிறைய பேருக்கு இந்த புது இடத்துக்கு போனா அவங்களால பாத்ரூமே கம்ஃபர்டபுளா போக முடியல, திரும்ப அவங்களோட ஹோம்க்கு போய் தான் பாத்ரூம் போறாங்க. இது வந்து நிறைய டைம் வந்து என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களை நீங்க கண்டிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிப்பீங்க. நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறப்ப ஸ்கூல்ல பாத்ரூம்ஸ் நல்லா இல்லைன்றதுனாலே யூரினேட்டே பண்ண மாட்டாங்க ஸ்கூல்ல. ஸோ அதே அவங்களுக்கு பழகி பழகி அவங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் கூட நிறைய இடங்கள் வெளியே போனா கூட அவங்க வெளியே போய் யூரினேட்டே பண்ண மாட்டாங்க. எனக்கு ரீசெண்டா ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கப்ப இந்த ஒய்ஃப் சொன்னாங்க, லைக் யூரினரி இன்ஃபெக்ஷன் எனக்கு வருது சார் அப்படின்னு இவாலுவேட் பண்ணி பார்க்குறப்ப என்ன காரணம்னா அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, பட் ஆனால் சிங்கப்பூருமே வெளியே போனால் யூரினேட் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஸ்கூல்லேருந்தே அப்படி தான் பழகிட்டேன் சார், அதனால் நான் சிங்கப்பூர் வந்தாலும் டாய்லெட்ஸ் அங்கே நல்லா இருந்தாலும் எனக்கு அந்த தாட் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாடரோட இனர்வேஷன் வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, நர்வஸ் ஆக்டிவிட்டினால தான் உங்களுக்கு பிளாடர்ஸில் வந்து இந்த கண்ட்ராக்ஷன் நடக்குது. இது ரெண்டுமே உங்களோட வாலண்டரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ உங்கள் வாலண்டரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால நீங்கள் அதை கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் பண்ணீங்கன்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ முக்காவாசி டைம் இட்ஸ் a habit and it can be overcome. இது கண்ட்ரோல் பண்றதுனால வேற எதுவும் ஸ்டோன் ப்ராப்ளம் வராது? நிச்சயமா இப்போ நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் யூரின் உள்ளே இருக்கு அப்படின்றப்போ அதோட pH மாறலாம் அண்ட் உள்ள இன்ஃபெக்ஷன் வர ரிஸ்க் இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு கோமார்பிட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் வர ரிஸ்க் அதிகமா இருக்கு. சிலவங்களுக்கு இதனால ரொம்ப நேரம் யூரின் உள்ளே இருக்கிறதுனால மேபி யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸா மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.